ஒரு ஒரிஜினலாக நடந்தது. இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. இந்த 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 இப்ப இருக்க இந்த இதனால இந்த காலகட்டத்தினால. இதில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்போம்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு. திமுகவே சொல்லிடுச்சு. நேற்று திருச்சி சிவா அனைத்து கட்சிக்கு முடிஞ்சோன்னு சொல்கிறாரு, நாங்கள் முழுமையாக அரசாங்கத்துக்கு ஆதரவு தருவோம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, நாங்கள் முழுமையாக அரசாங்கத்துக்கு ஆதரவு தருவோம், அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்போம். இது அதாவது இது இவங்க ஏன் முன்னால் உளவுத்துறை பார்க்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க கேட்கலாம். ஆமாம், ஒரு இடத்துல ஒருத்தவங்க கேள்வி கூட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த தீவிரவாதிகள் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே வந்து ராணுவ படை வந்து தூங்கிட்டு இருந்ததா அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. அதான் இந்த சோஷியல் மீடியா இருக்கிற ஒரு தவறு தான், மிகப்பெரிய தவறு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பற்றி பேசுறதுக்கு இவங்க இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களையும் இணைக்கிறாங்க. இணைக்கிறது யார் அப்படின்னா இது போன்ற பிரிவினைவாத சக்திகள் தான் சொல்கிறேன். உண்மையிலேயே பிரிவினைவாத சக்திகள் தான் இணைக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. இவங்க வந்து இல்லாத ஒன்றை ரெண்டு பேரையும் ஒன்றாக்குறாங்க. இப்போ யாருமே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை யாருமே தவறாக சொல்லலை. பாகிஸ்தான்லேருந்து வந்து கொண்டான் இல்லையா, அவனுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க அது மதம்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களை மீன் பண்ணி சொல்கிறதா அவங்க ஆக்குறாங்க.